Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி அவளும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான அடை தோசை தான் பார்க்க போகிறோம். நமக்கு இட்லி மாவு இல்லாத டைமில் என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நான் இன்றைக்கி ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் போடுறேன், அதனால் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு கப் முருங்கைக்கீரை இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். பூவும் சேர்த்து தான் நான் போடுறேன், எல்லாமே சேர்த்து போடுங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். முருங்கைக்கீரையை நார்மலாக பொரியல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் நிறையாவே அயன் கண்டென்ட் இருக்குது. கீரையில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த பூவுலையுமே இருக்குது. அதனால் பூவையுமே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அவுல் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த 1/4 கப் அவுலில் ஒரு 3 அடை செய்யலாம். இப்போ இந்த அவுலோட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அவுல் எடுத்துருக்கேன். அதில் 3 அடை செய்யலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கப்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து கீரையிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால நான் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கங்க. நான் இங்கே கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணி நான் பிசைஞ்சிக்கிறேன். உருண்டை உருட்டுற பதத்துக்கு வந்தால் போதும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அவுளை அரைக்க வேண்டியதில்லை, நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால கையினால் பிசையும் போதே நல்லா வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை உருட்டுற பதம் வந்தால் போதும். வாழை இலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் உருண்டை எடுத்து அதை அடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் அடையாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் தட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அது மேலே இந்த உருண்டையை வச்சு அடை மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை போடலாம். இலையை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ அந்த அடை மேலே கொஞ்சமாக ஆயில் மேலாப்பில் ஊற்றிக்கலாம். கீழே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா எடுக்க வருது, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சைடு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். நமக்கு காலையில் வந்து தோசை மாவு இல்லைன்னா அந்த டைமில் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த முருங்கைக்கீரை நல்ல ஒரு அயன் கண்டென்ட் உள்ளது. அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சாதாரணமாக கீரையை. அதனால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அவல் முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.